இன்றைக்கி நாம் தைக்க போகிறது ரொம்பவே சூப்பர்பான சாஃப்டான ஒரு லேடிஸ் மணி பர்ஸ். ஓகேவா? ரைட். முதல்ல ஒரு பேப்பர் அல்லது கார்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 10 அங்குலம் அகலம், உயரம் 5 அங்குலம் அளவுள்ள ஒரு பாட்டன் எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேப்பர் பாட்டன் எதுக்காக எடுக்கிறோம்னாக்க, நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் ஒரே அளவில் தேவைப்படுறப்போ இந்த பாட்டனை வச்சு எடுக்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ முதல்ல எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் இந்த பாட்டனை வச்சு சரியாக பர்ஃபெக்டாக அளந்து மெஷர் பண்ணி ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்ததாக ஒரு ரைஸ் பேக், அரிசி பை. அது பாட்டனை விட நூலளவு கூடுதலாக எடுத்துக்கலாம். நாலா பக்கமுமே நூலளவு கூடுதலாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்பான்ச், 2 ஸ்பான்ச்சு, 2 லைனிங் கிளாத். இந்த லைனிங் கிளாத் நீங்கள் உங்ககிட்ட என்ன கிளாத் இருக்கோ, நம்ம பிளவுஸ் தைக்கிறப்பெல்லாம் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி லைனிங் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 பீஸ். ஓகேவா? ரைட். இது நம்ம போஸோட பின்பாகம், பின்பக்க கிளாத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மணி பர்ஸோட முன்பாகம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பீசஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ போஸோட முன்பாகம் எடுத்துடலாம். முன்பாகத்துக்கு பதினஞ்சங்குலம் அகலம், உயரம் 3 அங்குலம், 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பீஸ் போதும். ஓகேவா? அடுத்ததா இது கீழ்பாகம். மேல் பாகத்துக்கு முன்பாகத்தோட மேல் பாகம், மேல் பாகத்துக்கு 10.5 அங்குலம் அகலம், 1.5 அங்குலம் உயரம் அளவுள்ள ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது 2ம் முன்பாகம். ஓகேவா? ரைட். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா உள் பாக்கெட். உள் பாக்கெட் தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தில், நம்ம எந்த கிளாத்தில் லைனிங் யூஸ் பண்ணுறோமோ அதே லைனிங் கிளாத்தில் 7 அங்குலம் அகலம், உயரம் 3.5 அங்குலம் அளவுள்ள ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜிப்பு 2 பக்கமும் தையலுக்கு இடம் விட்டுறலாம். 2 பக்கமும் தையலுக்கு இடம் விட்டு இந்த மைய அளவுள்ள ஜிப் எடுத்துக்கலாம். அதில் சைடில் வச்சு தைக்கிறதுக்கு 2 சின்ன பிட் கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ முதல்ல உள் பாக்கெட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 பக்கமும் பிட் கிளாத் போட்டு மூட்டி எடுத்துக்கலாம். எண்டிங் வரைக்கும் ஒரு தையல், சிப்பை திருப்பி வச்சு சிப்பு மேலே ஒரு அமுகு தையல், எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி போஸ்க்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். நம்மளோட உள் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக போஸோட முன்பாகம் தைச்சிடலாம். எஸ் சார், 15 அங்குலம் அகலம் எடுத்தோம் இல்லையா, முன்பாகத்தோட அடிப்பக்கம் அதில் 3 இன்ச்சஸ் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 3 அங்குலம், இந்த பக்கம் 3 அங்குலம், அதே மாதிரி இந்த பக்கமும் 3 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த 3 அங்குலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட்டுக்கெலாம் நம்ம டக்கு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி டக்ஸ் வச்சுட்டே வரணும். அந்த மாதிரி டக்கு வைக்கிறது ஒரே அளவாக ஈவனாக வச்சு எடுக்கணும். ஓகேவா? முதல் தைக்கிறது அந்த பக்கமாக திருப்பி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டக்கு. அடுத்தடுத்து வர்றதெல்லாம் நம்ம வழக்கம் போல் இந்த பக்கமாக அடிக்கலாம். ஃபஸ்ட்டு டக் எந்த அளவு வைக்கிறோமோ அதே அளவில் ஒரே அளவாக அடுத்தடுத்த டக்ஸ் வச்சுக்கலாம். 3 அல்லது 4 டக்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ உள்ள துணி கொடுத்து தைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் டக்ஸ் வரும். ஸோ 3 அல்லது 4.
4 டக்ஸ் பிடிச்சிருக்கிறேன். அதையே மாதிரி தான் இந்த பக்கமும் இதையே கரெக்டாக பேஸ் பண்ணி இந்த மாதிரி சரியாக பிடிச்சிட்டு அந்த டக்ஸை கால்குலேட் பண்ணி இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தச்சு முடிச்ச பின்னாடி நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இந்த பக்கம் நம்ம டக்கு வைக்காமல் இருக்கிறோம் இல்லையா, அந்த கிளாத்தையும் கால்குலேட் பண்ண வேண்டாம். இந்த பக்கம் இருக்கிற டக்கு இல்லாத பக்கத்தையும் கால்குலேட் பண்ண வேண்டாம். இந்த டிசைனிங்கில் மைய பகுதியை பிடிச்சிக்கலாம். மையப்பகுதி இந்த மாதிரி பிடிச்சிட்டு 2ஆ மடக்கி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளோட பேப்பர் பாட்டன் இருக்கு இல்லையா, அதையுமே 2ஆ மடக்கி இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் அவுட் பண்ணிடலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்மளோட முன்பாகம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போது இந்த இடத்துல ஒரு ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். ஜிப்போட அளவு 8 இன்ச்சஸ், 8 அங்குலம் அளவுள்ள ஒரு ஜிப் எடுத்து 2 பக்கமும் பிக் கிளாத் போட்டு மூட்டி எடுத்துக்கலாம். ஜிப்போட பின்பாகத்தில் அந்த கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்போட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே, இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு இந்த கிளாத்தையும் சென்டரில் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 2 பக்கமுமே, இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டர் கட் கொடுத்து வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிப்பை வச்சு தைச்சிடலாம். இந்த சென்டர் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்மளோட சிப்போட பின்பாகம் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பாட்டை வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். சிப்பை திருப்பி வச்சு சிப்பு மேலே ஒரு அமுக்கு தையல். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது மேலே மேல் பாகம் ஒன்று கட் பண்ணி வச்சோம் இல்லையா, 10 அங்குலத்துக்கு 1.5 அங்குலம், அந்த பீஸோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே 2 பக்கமுமே, இந்த பக்கமும் கட் கொடுத்துக்கலாம், இந்த பக்கமும் கட் கொடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பண்ண பகுதியில் ஜிப்போட பின்பாகத்தை வச்சிடலாம். வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு அமுக்கு தையல். நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போடுறதுக்கு ஒரு பேக்கெட் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு ரைஸ் பேக் அதில் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் ஒயிட் ஷீட்டில் இந்த கிளாத்தை வச்சு இந்த ஜிப்பு மேலே ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு அடுத்தாப்பில் நண்டுக்கால் கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முன்பாகம் போஸோட முன்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மையப்பகுதி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்மளோட போட்டனை மையப்பகுதியாக வச்சுட்டு
போட்ட அளவு மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்க பாகத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எஸ், நம்மளோட முன்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மேல் பாகத்தை ரெண்டாக மடக்கிடலாம். மடக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சென்டர் கட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். ஜிப்போட அகலம் 8 அங்குலம் அளவில் ஒரு ஜிப் எடுத்துட்டு அதில் 2 பக்கமும் பிட் கிளாத் போட்டு மூட்டி எடுத்துடலாம். ஜிப்பை 2 மடக்கி அதோட பின்பாகத்தில் ஜிப்போட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹோஸோட சென்டர் பாட்டில் ஜிப்புக்கு பின்னாடி மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சென்டர் பாட்டை வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இதுக்கு அடியில் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். மேல் பாகத்தில் லைனிங் கிளாத்தை வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துடலாம். இந்த கிளாத்தை அப்படியே அடியில் திருப்பிடலாம். அடியில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். பின்னாடியுமே நல்லா ப்ரெஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டலாம். இப்போது அடியில் அலக்கலக்காக இருக்கிற அடிபாகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். எஸ், நம்மளோட முன்பாகம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாகம் ரெடி. இப்போது இன்னொரு பாகம், அடுத்த பாகம் பின்பாகம், அதையுமே 2 மடக்கிடலாம். மடக்கிட்டு மையத்தில் ஒரு கட் கொடுத்துக்கலாம். இந்த மைய பகுதியில் நம்மளோட சிப்போட பின்பக்கம் ஒரு சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பகுதியை வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இதோட அடிபாகத்தில் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். இதோட ஜிப்போட அடிபாகத்தில் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். மேல் பாகத்தில் லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துடலாம். ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட உள் பேக்கெட்டை வச்சு தச்சிடலாம். இந்த ஜிப்புக்கு கீழே ப்ளேஸ் பண்ணி இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போய் இங்கேருந்து இது வழியாக வெளியே வந்துடலாம். எஸ், இப்போது இந்த கிளாத்தை அப்படியே அடியில் திருப்பிடலாம். திருப்பிட்டு மைய பகுதிக்கு வந்துடலாம். போஸோட சென்டர் பார்ட்டுக்கு வந்துடலாம். வந்துட்டு
இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த தையல் போடுறப்போ ஞாபகம் இருக்கட்டும், நமக்கு அடியில் நம்மளோட உள் பேக்கெட்டோட ரன்னர் இருக்குது. அந்த ரன்னை நம்ம நீடில் டிஸ்டர்ப் பண்ணிடாத படிக்கு டச் பண்ணி பார்த்துட்டே தையல் போட்டுக்கலாம். டச் பண்ணி பார்த்தாலே ரன்னர் இருக்கிற பிளேஸ் தெரியும். கவனமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அலக்கலக்காக இருக்கிற அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அவ்வளோதாங்க, நம்மளோட பர்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பர்ஸ் அளவு உள்ள கிளாத் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ரைட், இப்போது மேலே இருக்கிற ஜிப்பை லேஸாக ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ஜிப்புள்ள போர்ஷனை விட்டுட்டு இந்த கிளாத்துக்கு அடுத்தாப்பில் போஸ் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இடத்துல மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஜிப்புள்ள பாகம் விட்டுட்டு கிளாத் ஆரம்பிக்கிற இடத்துல, போஸ் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸை பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்த மார்க் அவுட் பண்ண பிளேஸ்க்கு நேராக பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ண பிளேஸ்க்கு நேராக பிடிச்சிட்டு ஒன்ஸ் பிடிச்சிட்டோன்னா பொசிஷன் மாற்றக்கூடாது. மாற்றாமல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ண பிளேஸை பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ். இப்போது அடிபாகத்தில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற பாகத்தெல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சூப்பர்பான பர்ஸ் ரெடி. நல்ல ஷார்ப் எட்ஜ் கொடுத்து பர்ஸ்க்கு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். எஸ், நம்மளோட சூப்பரான சாஃப்டான பர்ஸ் ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. எஸ், இப்போ இந்த இடத்துல சின்னதாக க்யூட்டாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், நம்மளோட ரொம்பவே க்யூட்டான பர்ஸ் ரெடி. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.